Hi, hello. This is TAP CA 360 from TAP Files Academy. நாம இன்னைக்கு ஏப்ரல் 3 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம திருக்குறள் பார்த்துடலாம். 5வது குறள் கடவுள் வாழ்த்துல இருந்து, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படிங்கிறதான் குறள். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, the men who on the king's true prized delight to devil affects not them the fruit of deeds done ill or well அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா என்னன்னா, இறைவனுடைய புகழை விரும்பி ஒருத்தர் அவரை சரணடைந்து நம்ம வேண்டுவோர் ஆக இருந்தோம் அப்படின்னா இரு வினையுமே அவங்களுக்கு கொண்டு போய் சேராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா இருவினை, நல்வினை தீவினை ஆகிய இரண்டுமே அவங்களுக்கு போய் சேராது அப்படிங்கறதுதான் இந்த திருக்குறளுடைய மீனிங். ஓகே ஸோ நம்ம இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். What is the theme of the 2026 Global Conference on Women in Agriculture and Food Systems அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டிரைவிங் ப்ராக்ரஸ் அட்டைனிங் நியூ ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த நம்ம 2026 இயரே பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் அதில் தான் மெயினாக அவங்கள சொல்கிறாங்க. ஓகேவா? உமன்ஸ் சில ஒர்க்ஸில் இருப்பாங்க, சில இதில் இருக்கிறதில்ல, அப்படி இல்லாமல் எல்லாருமே எல்லாத்துலேயும் வரணும். அண்ட் மெயின்லி ஆஸ் அ ஃபார்மிங் உமனாக அவங்கள ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த இயரை அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். உமன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், உமன்ஸ் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த விதத்தில் பார்த்தோம்னா இந்த கான்ஃபரன்ஸ் நியூ டெல்லியில் குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் உமன் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் சிஸ்டம்ஸ் வில் பி ஹெல்ட் இன் 2026ன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் தீம் ஆஃப் திஸ் கான்ஃபரன்ஸ் என்னன்னா, தீம் டிரைவிங் ப்ராக்ரஸ் அட்டைனிங் நியூ ஹைட்ஸ். ஓகேவா? டிரைவிங் ப்ராக்ரஸ் அட்டைனிங் நியூ ஹைட்ஸ். நியூ ஹைட்ஸ் எல்லாத்துலேயுமே ரீச் ஆகுறது அண்ட் டிரைவிங் த ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தீம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி ஃபார் தி உமன் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் சிஸ்டம்ஸ் இந்த கான்ஃபரன்ஸ் நியூ டெல்லியில நடக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் த ஐமேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய IONS மேரிடைம் எக்ஸசைஸ். ஓகேவா? இந்தியன் ஓஷன் நேவல் ஷிப்ஸோடைய அந்த மேரிடைம் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நம்ம எப்போதுமே சாகர், மகாசாகர் நெய்பரிங்கில் இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸு, அந்த ஓஷனு, இங்கே எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு பாதுகாப்பு டிஃபென்ஸ் ரிலேட்டடாக மெயினாக நல்லா செயல்பட்டு வச்சுருக்கணும். அண்ட் நெய்பரிங் கண்ட்ரீஸ்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணும். ஏதாவது ஒரு ஹெல்ப்னா முதல்ல அவங்களுக்கு எல்லாத்தையுமே பண்ணணும். இப்படிங்கிறதுலாம் நம்ம ஒரு க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்கோம். ஓகேவா? அதில் இந்த TTX அப்படின்னு சொல்லக்கூடிய 2026 நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி பண்ணக்கூடிய ஒரு மேரிடைம் எக்ஸசைஸு. அங்கே பார்த்திங்கன்னா இருக்க எல்லா எப்படி சொல்கிறது, ஓஷனை எப்படி பாதுகாப்பாக எந்த விதமான அங்கே ஒரு திருட்டு நடக்கிறதோ இல்லை ஓஷன் மாசுபாடாக இருக்கிறதோ, ஸோ இந்தமாரி எல்லா விதத்துலேயும் அண்ட் ஆல்சோ வித் நெய்பரிங் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய இது, ஸோ எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ TTX 2026 இந்தியன் நேவி கண்டக்டட் ஐமேக்ஸ் எக்ஸசைஸ் மேரிடைம் எக்ஸசைஸ் எய்ம்ஸ் டு ஸ்ட்ரெங்தன் மேரிடைம் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட். According to the Madras High Court, the governor is bound by whose decision in matters of remission அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸ்டேட் கேபினெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். என்னன்னா இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கேஸ் நடந்திருக்கு. சரி, அந்த கேஸில் எப்போதுமே கவர்னர் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் சட்டப்பேரவையில் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு முடிவெடுத்து ஒரு செயல்பாட்டுக்கு வருது அப்படின்னா அதை கவர்னர் செயல்படுத்த முடியாமல் அதை எடுத்து வச்சுட்டு இருக்க முடியாது. ஓகேவா? அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஆனால்
இப்போ வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு 2 டைம் வந்து அந்த மாதிரி வந்து கவர்னர் பண்ணிட்டார். அதனாலேயே அது வந்து தோய்வு அடைஞ்சிடுச்சு, லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 3 சேர்ஸ் உடைய ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தீர்ப்பு இப்போ வந்து வழங்கியிருக்காங்க. என்னென்னா கவர்மெண்ட் வந்துட்டு கேபினெட்டோட டிசிஷனை வந்துட்டு எப்போதுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதுபடி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த முடிவு இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் மர்டர் கேஸ் த அக்யூஸ்ட் ஜான் டேவிட் வாஸ் அவார்டட் லைஃப் இம்ப்ரிஷன்மெண்ட் அப்படின்னு சொன்னால் ஆயுள் தண்டனை இவனுக்கு கொடுத்துருக்காங்க. இவர் கொடுத்துருந்தப்ப என்ன ஆச்சுன்னா இவங்க வந்து இடையில வந்து இவங்க வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேபினெட் டிசிஷனில் வந்து முடிவு பண்ணுறப்ப கவர்னர் வந்துட்டு அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ போனுச்சு. இதை வச்சு அவங்க பொதுவாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க. ஸோ கேபினெட் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து கவர்னர் வந்து குறுக்க நிற்கக்கூடாது அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். ஓகே. So next, what was the value of the India's defense exports in 2025 to 26? So 38,424 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வேல்யூ ஆஃப் இந்தியாஸ் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட்ஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்து நிறைய இம்போர்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். பட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணணும். எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணாதான் ஒரு கண்ட்ரி வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக ரீச் ஆக முடியும். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலிமா தான் நம்ம கண்ட்ரி வந்து டெவலப் ஆகும். அப்படி இருக்கப்ப வந்து நம்ம ஆத்ம நிர்பாரத்தையும் நம்மளோட எய்ம் அதுதான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப விக்ஷித் பாரதமும் அதுதான். அப்படி இருக்கப்ப என்னன்னா வந்து இப்போ வந்து 38,424 crores வந்து டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. ஸோ இது வந்து 62% முன்னே இருந்ததை விட ப்ரீவியஸ் இயரை விட 62% வந்து அதிகமாக பண்ணியிருக்கோம். அண்டு வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து 45% வந்து ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியும் அண்டு பப்ளிக் ஒர்க் செக்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 55% வந்து பங்களிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 62% கம்பேர்ட் டு தி ப்ரீவியஸ் இயர் இன்க்ரீஸ் டு திஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ டோட்டலி ஹவு மெனி வர்த்னா 38,424 crores வந்துட்டு நம்மளுடைய இந்தியா வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை மட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இட்ஸ் அ கிரேட் நியூஸ். ஓகே. நெக்ஸ்ட், the painting Yashoda and Krishna was created by which famous artist அப்படின்னா ராஜா ரவி வர்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நம்ம வந்து ரவி வர்மாவோட ஓவியங்கள் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். இட்ஸ் அ ஃபேமஸ் பெயிண்டிங்ஸ். ஓகேவா. ஸோ ராஜா ரவி வர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓவியம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. எப்படின்னா முன்னாடி ஒரு 118 கோடிக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹையஸ்ட் ரேட்டில் வந்து ஒரு பெயிண்டிங் வாங்கியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 167 crores அவருடைய பெயிண்டிங் போயிருக்கு, ரவி வர்மாவோட பெயிண்டிங் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். A famous painting by ராஜா ரவி வர்மா depicting Yashoda and Krishna was auctioned for 167.20 crores. ஓகேவா. ஸோ அந்த பெயிண்டிங் இதுதான். ஸோ இது வந்து 167 crores வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அனதர் பெயிண்டிங் டைட்டில் இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து திருவாந்துகூர் ராயல் ஃபேமிலி 1890 சேர்ந்தவர். ஸோ 118 crores வந்து பார்த்திங்கன்னா வந்து MF குசைன் பெயிண்டிங் வந்துட்டு போன டைம் வந்துட்டு போயிருந்துச்சு. அதுதான் வந்துட்டு ஹையஸ்ட் ரேஞ்சில் வந்து அந்த பெயிண்டிங் வாங்கினதே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து 167.20 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங் வந்து விற்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், the national training program conducted in New Delhi mainly aims to the national training program for யாருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இட்ஸ் ஃபார் வந்து இந்தியன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ்லேருந்து போகக்கூடிய ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஹை ரேங்க் ஆஃபீஸர்ஸஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வந்து மக்களுக்கு தான் நம்ம வந்து பணி செய்கிறோம். அதில் இன்னும் ஹைலைட்டடாக இன்னும் அவங்களுக்கு எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் இன்னும் அவங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டலாக என்ன டெவலப்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு செஞ்சு கொடுக்க முடியும். பாதி பேர் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் அதை கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா பாதி பேர் வந்து சர்வீஸ் பண்ணணுங்கிற மோட்டிவில் தான் நம்ம வந்து படிக்க வரோம். பட் வந்துட்டு என்னென்னா நம்ம வேலைக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அதை நம்ம மறந்துடுறோம். நம்ம வந்து நம்ம வந்து ஒரு மக்களுக்காக சர்வீஸ் பண்ணணுங்கிறதுக்கு தான், அதுக்கு தான் நம்ம சம்பளம் வாங்குகிறோம், அதுக்கு தான் இங்கே வந்து நம்ம உட்காந்துருக்கோம். ஆனால் அங்கே போனோன்னா அந்த அதிகாரம் நம்மளை எல்லாம் வந்து சாருங்கிறாங்க, மேடம்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற அதிகாரத்தில் வந்து பாதி பேர் அதை வந்து நம்ம
மறந்துடும். அதை நம்ம இங்கே வந்து நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம மைண்டில் வச்சுருக்கணும். we are writing the exam and doing work for வந்து serving the people தான். ஸோ வந்து அதை நம்ம வந்து மைண்டில் வச்சுட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணோம். சர்வீஸ்னால் எப்படி, இப்போ நம்ம ஒருத்தவங்க வரப்போ இதை நாளைக்கு பண்ணலாம், இன்றைக்கி பண்ணலாம், இப்போ அதை பண்ண முடியாது, இதில் போய் சைன் வாங்கிட்டு வாங்க, அதில் போய் சைன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தடிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு உண்மையிலே அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து பீப்புளுக்காக தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ அப்படி இருக்கப்ப ஒரு ட்ரைனிங் செஷன் வந்து 1 வீக் வந்து நியூ டெல்லியில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து எதுக்காக பண்ணுறாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனோட எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ வந்து அவங்களுக்கான வந்து அந்த ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணணும். அப்புறம் வந்து பப்ளிக் வெல்ஃபேர் ஃபார் இந்தியன் சிவில் ஆஃபீஸர்ஸ் அண்ட் அதர் ஆஃபீஸர்ஸ் வந்து பப்ளிக்கோடைய வெல்ஃபேருக்காக எப்படி ஒர்க் பண்ணணும், அவங்களுக்கு ஃபண்டமெண்டலை பூர்த்தி பண்ணுறதுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத மெயினாக எய்மாக கொடுத்து இந்த ட்ரைனிங் பண்ணுறாங்க. அப்போ சாதனா சப்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 1 வீக் நேஷ்னல் ட்ரைனிங் நியூ டெல்லியில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டு பிஎம் வந்துட்டு அவருடைய ஸ்பீச்சை கொடுத்துறாரு. நெக்ஸ்ட் இந்த ட்ரைனிங் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் விச் சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டர் ரீசெண்ட்லி ரிட்டையர்டு ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ராசி வந்தேர் துஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? இது வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டர். இவர் வந்து இப்போ ரிட்டையர் ஆகிட்டாரு, அதனால தான் பார்க்குறோம். இவர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிருக்காரு. அண்ட் அவரோட கெரியரில் ஃபஸ்ட்டு 2018 இவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு. 18 மேட்சஸ் விளையாண்டுருக்காரு, 71 ODI மேட்சஸ் அண்ட் T20s வந்து 57 விளையாண்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து இவர் ரிட்டையர் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ராசி டுசன், ஓகேவா, வாண்டர் டுசன் அப்படிங்கிறது அவருடைய நேம். ஓகே, நெக்ஸ்ட் சாஞ்சல் குமார் has been appointed as the secretary of which ministry? சாஞ்சல் குமார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் I&B அப்படின்னு சொல்லக்கூடிய இதோடைய செக்ரட்டரியாக அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1992 IAS பேட்ச் கேடர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், பீகார் கேடர். அண்ட் இவர் வந்து சஞ்சய் ஜாஜு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சக்சீட் பண்ணிட்டு இப்போ வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன், சரியா? Sri Sanjay Jaju has now been appointed as the Secretary of Ministry of Development of North Eastern Region. அவர் போயிட்டாரு. அவர் இருந்த பிளேஸ்க்கு தான் இப்போ Secretary of Information and Broadcasting யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சல் குமார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் who has been appointed as the brand ambassador for the India Census 2027 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சுதர்ஷன் பட்நாயக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த சுதர்ஷன் பட்நாயக் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மணல் சிற்பங்கள் செய்யக்கூடிய ஒரு கலைஞர். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பார்த்துருப்போம் சீல வந்து இப்போ பீச் சைட்லாம் போனால் அந்த மணல்லையே வந்துட்டு பெரிய பெரிய சிற்பங்கள் மாதிரி வந்து செஞ்சு வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அதை பண்ணக்கூடிய அவர் வந்து இப்போ பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் தி இந்தியா சென்சஸ் 2027 அவர் நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமஸ் சாண்ட் ஆர்டிஸ்ட். ஓகேவா? So Ministry of Home Affairs aims to encourage citizens to participate in the country's first ever digital census. அவர் வந்து பிராண்ட் அம்பாசிடராக போட்டு அவரை வந்து கௌரவிச்சிருக்காங்க. ஓகே, so next he is known worldwide for his impactful sand art and will use his creativity to spread awareness about the significance of சென்சஸ் டேட்டா பற்றின அவேர்னஸை அவருடைய ஆர்ட் மூலியமாகவும் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அண்ட் வித் திஸ் இட் ஆல்சோ மோட்டிவேட் பீப்புள் அக்ராஸ் த இந்தியா டு ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் இன் தி நேஷன் வைட் எக்ஸசைஸில் விழிப்புணர்வாக இவரை மாதிரியே இன்னும் நிறையா பேர் செயல்படுத்துவாங்க. அதனால இவர் வந்து பிராண்ட் அம்பாசிடராக போட்டிருக்காங்க. ஓகே, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கோல் டு அமோனியம் நைட்ரேட் ப்ராஜெக்ட் இஸ் பிரைமர்லி ரிலேட்டட் டு விச் செக்டார்? ஸோ எப்படின்னா ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் இண்டஸ்ட்ரியை சார்ந்தது தான் இந்த கோல் டு அமோனியம் நைட்ரேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ லேண்ட் லீசிங் அக்ரிமெண்ட் ஃபார் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கோல் டு அமோனியம் நைட்ரேட் ப்ராஜெக்ட் 2000 tons per day ஃபெசிலிட்டி இன் லக்கான்பூர், ஜார்ஷுகுடா டிஸ்ட்ரிக்ட், ஒடிசா. ஸோ மெயினாக வந்து ஒடிசாவில் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்கான அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆகிருக்காங்க. இந்தியாவோட ஃபஸ்ட்டு கோல் டு அமோனியம் நைட்ரேட் ப்ராஜெக்ட் அப்படின்னா அது வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் தி ஃபெர்டிலைசர் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்னால்
அந்த எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கக்கூடிய வெடிப்பொருள்கள் அந்த மாதிரிலாம் தயாரிக்கக்கூடிய இது வந்து சேஞ்சஸ் வந்து இது கோல் டு அமோனியம் நைட்ரேட்டில் இருக்கும். அதெல்லாம் வந்து செய்யக்கூடிய ஒரு பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? சரி, நெக்ஸ்ட். The project, a joint venture between Bharat Coal Gasification and Chemical Limited, Coal India Limited and Bharat Heavy Electricals, இவங்கெல்லாம் சேர்ந்தா பண்ணுறாங்க. will utilize BEL's indigenous coal gasification technology to boost local industrial production. Okay. Next, India's expanding trade worth about 1.7 billion is mainly focused on which sectors அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்மசூட்டிக்கல், ஃபெர்டிலைசர் அண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். என்னது எக்ஸ்பேண்டிங் இட்ஸ் ட்ரேட் வர்த் $1.7 பில்லியன் அப்படின்னா பார்மசூட்டிக்கல், ஃபெர்டிலைசர், அக்ரிகல்ச்சர் செக்டர் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்தியா அண்ட் அல்ஜீரியாவுடைய இப்போ ஒரு பைலேட்ரல் கோஆப்ரேஷன் மீட்டிங்கை பற்றி தான் பார்க்குறோம். ஸோ அவங்க எதை பற்றிலாம் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனர்ஜி, ட்ரேடு, எஜுகேஷன், இப்போ இருக்கக்கூடிய ஸ்பேஸ் சயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து சேட்டிலைட்டு, அப்புறம் டிஃபென்ஸு, எஜுகேஷன் சம்மந்தமாக எல்லாமே தான் வந்துட்டு அவங்க பேசியிருக்காங்க. 2 countries agreed to enhance the strategic partnership to 7th Foreign Office Consultation 2026 and highest level visit President Mumu's visit in 2024. ஸோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எனர்ஜி அண்ட் மைனிங்கில் ப்ரொமோட்டிங் கோஆப்ரேஷன் இன் தி ஹைட்ரோகார்பன் பாஸ்பைட் அப்புறம் மைனிங் அண்டு ஜியாலஜிக்கல் செக்டார்ஸ். ஸோ எனர்ஜி அண்டு மைனிங், சுரங்கம் அண்டு அந்த எரிபொருள் சார்ந்து பேசுகிறப்ப அவங்க வந்து மெயினாக எதை பற்றி பேசுகிறாங்கன்னா கோஆப்ரேஷன் இன் ஹைட்ரோகார்பன், பாஸ்பைட்டு, மைனிங் அண்ட் ஜியாலஜிக்கல் செக்டார்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. எக்கனாமி அண்ட் ட்ரேடிங்கில் வந்து trade currently worth about 1.7 billion mainly in the pharmaceutical, fertilizer and agriculture. இது எல்லாமே நம்ம வந்து பைலேட்ரலாக 2 பேரும் கோஆப்ரேஷனாக ட்ரேட் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம். யாரும் இந்தியாவும் அல்ஜீரியாவும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட். The rice whales recently in news is primarily threatened by, எதனால் த்ரெட்டன்ட் ஆகப்படுது அப்படின்னா ஆயில் அண்டு கேஸ் ட்ரில்லிங் ஆக்டிவிட்டீஸ். ரைஸ் வேல்ஸ் அப்படின்னா வந்து இந்த திமிங்கலம் தான், நீலம் திமிங்கலம்ல இது ஒரு வெரைட்டி. ஸோ இது வந்து எக்ஸ்டிங்ஷன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸாக போயிட்டுருக்கு. யூஎன் வந்து இந்த கன்சிடர் பண்ணி சொல்லியிருக்காங்க. மெயினாக எதனால் அப்படின்னா வந்து ஆயில் அண்டு கேஸ் ட்ரில்லிங் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு கடலுக்கு அடியில் பண்ணுறப்ப அதில் ஏதாச்சும் ஸ்பில்லேஜஸ் இல்லை அதில் ஏதாச்சும் பொல்யூஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது மூலிமா இது நிறைய அழியப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின்லி இன் தி கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அந்த பிளேஸில் வந்து இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போகிறதுனால வந்து இந்த த்ரெட் ஆஸ் அ என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸாக இந்த ரைஸ் வேல் மாறுறதுக்கு காரணமாக இருக்குது. எ பாப்புலேஷன் வித் லைக்லி ஃபியூவர் தென் 100 இண்டிவிஜுவல்ஸ் ரிமைனிங் பாசிபிளி as few as 50. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து 100 இண்டிவிஜுவல்ஸ் தான் இந்த வெரைட்டியில் இருக்குதுன்னே சொல்கிறாங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு அதை பாதுகாக்கணும்னு பார்க்கணும். ஸோ எவ்ரி லைஃப் இன் திஸ் எர்த் ஹாவ் த வேல்யூ. ஸோ அந்த மாதிரி வந்து இதை நம்ம பாதுகாத்து தான் ஆகணும். இப்போ ஒரு வகைகளும் ஒவ்வொரு புதுசான ஒரு தன்மையுடையதும் நம்ம வந்து பாதுகாத்து தான் ஆகணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட். As the only whale species to reside year round the Gulf, they face compounded risk in the industrial activity, oil spills, vessel strikes. Vessel strikeனா the ship போகும்போது இடிக்கிறதுனாலையோ, intense underwater noise pollutionனாலையோ, that disrupts வந்து their foraging அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நார்மலாக இருந்து அழியிறதை விட்டுட்டு இது மாதிரி நிறைய ஆக்சிடென்டல்டாகவே ஆயில் ஸ்பில்ஸு அது இதுன்னு க்ரைட்டீரியானால இறக்குற மாதிரி இருக்குது. அதனால் அதுலேருந்து நம்ம அதை பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். Snowy owl was granted international protection under which convention? UN convention கீழே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீசஸ். ஸோ அது கீழே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னென்னா இந்த 40 other animal species was granted international protection by the United Nations Convention on Conservation of Migratory Species, Wild Animals அப்படின்னு சொல்லிட்டு 40 அனிமல்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே என்ன எஃபோர்ட்ஸ், அனிமல்ஸ்னு நம்ம லிஸ்ட் எடுத்தாலே அதோட எஃபோர்ட்ஸ் எல்லாமே அது வந்து அழிவின் விளிம்பு நிலையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால வந்து நிற்கிது. அது எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்கணும். இந்த ஸ்னோய் அவுல்ங்கிறது ஆர்க்டிக் ரீஜனில் அதிகமாக காணப்படுது. ஹாரி பாட்டரில் கூட நம்ம நிறையா பார்த்துருப்போம் இந்த ஸ்னோய் அவுல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ எஃபோர்ட்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ த்ரெட்டனிங் ஆஃப் தி மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ்னால் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகக்கூடியதாக இருக்கக்கூடிய அதையும் நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி யூஎன் கன்வென்ஷன் லிஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதோட நேம் வந்துட்டு
பூபோ ஸ்காண்டியக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? பூபோ Scandiaxis, large Arctic native that breeds in the tundra and winters in the southern Canada, northern US, parts of Eurasia அப்படின்னு சொல்லக்கூடிய யூரோப், ஏஷியா சேர்ந்தா யூரேஷியா. ஸோ இந்த ஏரியா எல்லாத்துலேயுமே வந்து இது காணப்படுது. ஸோ இதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்குறோம். ஓகே, next, who is the Director General of the Police DGP of Tamil Nadu as per recent current affairs அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சந்தீப் ராய் ராத்தோர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இப்போ வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவர் வந்து எலெக்ஷன் இப்போ வர்றதுனால எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவால் நியமிக்கப்பட்டிருக்காரு. டிஜிபி ஃபார் தமிழ்நாடு இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ இதுக்கு முன்னாடியும் இன்சார்ஜில் தான் வந்துட்டு ஜி வெங்கட்ராமன் இருந்தார். அவருக்கு முன்னாடி தான் சங்கர் ஜிவால் இருந்தார். சைலேந்திர பாபு, சங்கர் ஜிவால், அதுக்கப்புறம் வந்து வெங்கட்ராமன், இப்போ வந்து சந்தீப் ராய் ராத்தோர். இவங்க 2 பேரும் மெயின் டிஜிபியாகவே இருந்தாங்க. இந்த வெங்கட்ராமன் வந்து இன்சார்ஜாக வந்தார். அதுக்கடுத்தது இப்போ அவர் போனதுக்கப்புறம் சந்தீப் ராய் ராத்தோர் வந்து இன்சார்ஜாக எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, இவர் தான் ஹெட் ஆஃப் தி போலீஸ் ஃபோர்ஸ். இப்போ ப்ரெசண்ட்டாக இன்சார்ஜில் இவர் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.